ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் எண்ணியதெல்லாம் ஈடேறப் போகிறது, நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. காரணம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிங்க. இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கியப்படி மாறப்போகும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மூலமாக கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு இடம் மாறினார். மகர ராசி கும்பராசி இரண்டுமே இந்த சனி பகவானுடைய சொந்த வீடு தான். அப்படின்னாலும் இந்த கும்பராசி அப்படின்றது ஒரு ஸ்திர ராசிங்க. அதனால சனி பகவானுடைய வலிமையானது அதிகமாக இருக்கும் இந்த ராசியில் அவர் சஞ்சரிக்கும் போது. மேலும் இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் வீடாக அமைகிறது தாங்க இந்த கும்பராசி. அப்ப எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய வீடு இந்த 6ஆம் வீடு. உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு 6ஆம் வீடு. அப்ப பொதுவாகவே ஒரு பாவ கிரகமானது 6, 8, 12 இந்த இடங்களில் மறைகிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவ கிரகம் தான் சனி பகவான். இப்போ இவர் 6ஆம் வீட்டில் மறைந்து இருக்காரு. அப்போ இதோட நன்மைகள் எப்படி இருக்கும்? முதல்ல அசையா சொத்துக்களுடைய யோகம் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு அதன் ரீதியாக கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சப்போஸ் வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. பண வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கையில் காசு கிடைக்கிது, கடனை எதிர்பார்க்குறீங்க. பணங்காசு கடனாக கிடைத்தால் நல்லா இருக்கும், வீட்டு கனவு நனவாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கனவு நனவாகுங்க. வீட்டுக்கடன், அரசு சலுகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சி அதன் மூலமாக ஒரு அசையா சொத்தினை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அதே போல தாங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஸ்திரமாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பொசிஷனை எதிர்பார்க்குறீங்களா? அந்த வேலைக்காக பணம் காசு செலவு பண்ணணும், இதுக்குரிய அவசியம் இருக்குது அப்படின்னு சூழல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பணமானது கிடைத்து வேலையானது அமைந்துவிடும். காதலால் ஏற்பட்ட எதிரி பகை பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. காதல் விஷயம் சக்ஸஸ் ஆகும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் மாற்றம்ங்கிறது உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தொழில் சரியாக அமைந்து வீட்டில் பொருளாதார சிக்கல் சரியாகும், பணம் காசு நல்லாவே சேருங்க. மேலும் இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் இல்லையா? கும்பராசி ஸ்திர ராசின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, காற்று ராசியும் கூட. அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது வண்டி வாகனத்தினை மாற்றக்கூடிய யோகம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. மேலும் 5ஆம் வீட்டுக்கு உரியவன் 6ஆம் வீட்டில் இருப்பதால சமூக சேவை, தொண்டு, மீடியா இதில் பிரபலமாவது, உறவுகளிடம் செல்வாக்கு பெறுவது, மக்கள் செல்வாக்கு பெறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அரசியல், சினிமா இவற்றிலெல்லாம் நீங்கள் பப்ளிசிட்டி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு செலிபிரிட்டியாக மாற போகிறீங்க. அதுக்குரிய யோக பாக்கியங்கள் இருக்குது. சனி பகவானுக்கு 3, 7, 10ங்கிற பார்வை பலன் இருக்குங்க. 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறாரு. கன்னி ராசிக்கு அது 8ஆம் வீடு. அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்காருங்க. 8ஆம் வீட்டினை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கு பிரச்சனைகள் இப்போ சமாதானமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு திடீர் மாங்கல்ய யோகமானது கைகூடி வரப்போகுது. வெளிநாட்டு யோக வாய்ப்பும் நிச்சயமாக உண்டுங்க. காவல்துறை மற்றும் மின்சாரம் இந்த துறைகள்ல எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி 7ஆம்
பார்வையாக சனி பகவான் சிம்ம ராசியை பார்க்குறாரு. உங்கள் கன்னிராசிக்கு 12ஆம் வீடு. விரயத்தினை பார்த்து அழைக்கிறார், கட்டுப்படுத்துகிறார். தேவையில்லாத இடமாற்றம் இனிமே இருக்காது, பயம் தேவையில்லை. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அது கன்னி ராசிக்கு 3ஆம் வீடான விருச்சக ராசியின் மீது பதியுதுங்க. அப்போ சகோதர சகோதரி வழியில் சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா அது குறைந்து போக வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி ஸ்தானம் இந்த 3ஆம் வீடு. அதனை சனி பகவான் பார்க்கறதால வேலைக்கு உரிய விஷயத்துல முயற்சி, சொத்து விஷயத்துல இருக்கக்கூடிய முயற்சி, இதுல எல்லாம் வெற்றிங்கிறது உண்டுங்க. மேலும் 3ஆவது வீடுங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப அரசு வேலைக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அதில் வெற்றி உண்டு. அதில் நிச்சயமாக மாற்றம் இல்லைங்க. சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த விருச்சக ராசி செவ்வாய் பகவானுக்குரிய வீடுங்க. அப்போ அரசு தண்டனை, அரசு பெனால்ட்டி இதில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வழக்கு பிரச்சனைகள் முடியுங்க. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தாலும் உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி சந்தோஷம் தரக்கூடிய இடத்துல இருக்காருங்க. இதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமாக முத்தான 3 விஷயங்கள்ல பலன் கொடுக்கிறாரு சனி பகவான். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீடான சிம்ம ராசியை பார்க்குறாரு. இப்போ சனி பகவானும் அதே சிம்ம ராசியை உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ குரு சனி இருவருமே 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டு யோகங்கிறது உண்டு, வெளியூர் மாற்றம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. 2ஆவதாக பார்த்தோம்னா திருமண யோகம், மாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க. 3ஆவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம், குழந்தை பாக்கியம், வம்சம் தழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இதெல்லாம் உண்டுங்க. இந்த 3 யோகங்கள் நிச்சயமாக சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் இந்த சமயத்தில் கால பைரவருடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். ஆதரவற்றோர், ஊனமுற்றோர் மற்றும் நோயாளிகள் இவங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் சனி பகவான். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பயிற்சியினுடைய பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.